வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். அதிபர் புதின் பிரதமர் மோடி முன்னிலையில் இரு நாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தான நிலையில் இந்தியாவுக்கு ரஷ்யா தொடர்ந்து எரிபொருள் வழங்கும் என புதின் தெரிவித்திருக்கிறார். இந்தியா வரும் வெளிநாட்டு தலைவர்களை தம்மை சந்திக்க விடாமல் ஒன்றிய அரசு தடுப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள். நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை இப்போது பார்க்கலாம். மின்னல் செய்திகளை தொடர்ந்து வருவது பல்சுவை செய்திகள். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தென்காசி மாவட்டம் கடையத்தில் மலையில் பதுங்கிய ரவுடியை 40 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் தேடி வந்த நிலையில் அவரின் நிலை என்ன என குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதுபற்றி